ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. அதாவது விஜயாவும் பார்வதி ஆண்டியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காஃபி ஷாப்புக்கு காஃபி சாப்பிட்றதுக்காக போயிருப்பாங்க. அந்த டைமில் போய் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பக்கத்து டேபிளில் பார்த்தீங்கன்னா அந்த பிஏவும் இந்த மாதிரி காஃபி சாப்பிட்றதுக்காக வந்திருப்பாங்க. அந்த டைமில் அவர் வந்துட்டு இந்த மாதிரி இந்த சிட்டிட்ட ஃபோனில் பேசிட்டு இருக்காங்க. சிட்டி இந்த மாதிரி எனக்கு அவசரமாக 1 லட்ச ரூபாய் தேவைப்படுது, எப்படியாவது அந்த ரோகிணிட்ட இருந்து வாங்கி கூட அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த சிட்டியும் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம், இப்போ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்க இருந்த விஜயா பார்த்தீங்கன்னா என்னடா ரோகிணி அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கோம், ஒருவேளை நம்ம வீட்டில் இருக்க ரோகிணி பத்தி பேசிட்டு இருக்கானா இல்ல இருக்காது 1000 ரோகிணிகள் இருக்காங்கல்ல அதுல ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. மறுபடியும் அந்த பிஏ பார்த்தீங்கன்னா இந்த சிட்டி இப்படி சொல்ற, அதாவது அவளோட ஃப்ராட் தனத்தை அதை எல்லாத்தையும் வீட்டில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா பயப்பட மாட்டேன், முத்துட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அதாவது ஆல்ரெடி கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி உனக்கு ஒரு குழந்தையே இருக்கு, அதை மறைச்சு இந்த மாதிரி அடுத்த கல்யாணம் பண்ணியிருக்கல அப்படின்ட்டு இந்த மாதிரி முத்துட்ட சொல்லுவேன்னு சொல்லி அதுக்கு பயந்துட்டு பணம் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு விஜய்க்கு அப்படியே தலையை சுத்துற மாதிரி இருக்கு. என்னடா இது முத்துன்னு வேற சொல்றான், அப்ப நம்ம வீட்டை பத்தி தான் பேசுறானே, எனக்கு ஒண்ணுமே புரியலையே, எதுக்கு இவன் ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த பிஏவை ஒரு போட்டோ எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ரோகிணிட்டு போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ரோகிணியை பார்த்து ரோகிணி இருந்தாலும் நீ பாத்திருக்கிய அப்படின்னு கேட்கறாங்க. அதை பார்த்து ரோகிணிக்கு பயங்கர அதிர்ச்சி, ஆஹா எல்லாம் தெரிஞ்சிருச்சு போலே அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி இவன் எப்படி உங்களுக்கு தெரியும், இவன் போட்டோ எப்படி உங்ககிட்ட அப்படின்னு கேட்கவே விஜய்க்கு புரிஞ்சு போச்சு, ஆஹா இந்த பார்லர்காரி பதறதை பார்த்தா ஏதோ தில்லாலங்கடி வேலை பண்ணிருப்பா போலையே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க.